திமுகவோட வாரிசு அரசியல பேசினா உங்களுக்கு ஏன் சார் இவ்வளோ கோவம் வருது? அப்படின்னா நீ முதல்ல காங்கிரஸ் தான் பேசணும். ஹலோ, முதல்ல யார பேசணும்? நேரு, நேரு மக, நேரு மயன், நேரு பேரன், நீ அப்படிதான் பேசணும். ஏன் பேசல? இன்னைக்கு காங்கிரஸின் வாரிசு அரசியலா இங்கே விவாத பொருள் அதுவா முக்கியம்? இப்படியெல்லாம் நீங்க சொல்றீங்கன்றதுனால தான் காந்தி ஃபேமிலி எந்த தலைமை பதவியையும் வகிக்கவில்லை காங்கிரஸ்ல. அவர் நினைச்சிருந்தானா ராகுல் காந்தி இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்க முடியுமா? முடியாதா? முடியும்ல. தேர்தல் நடத்தி ஒரு தலித்தை தலைவராக்கி விட்டு நான் ஓரமாக இருப்பேன். இன்னைக்கு வரைக்கும் நான் ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சி விவகாரங்களில் தலையிடவில்லை என்று தான் நான் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறேன். ராகுல் காந்தி தலையிட்டால் இந்த மாதிரி ஒரு ரவுடி பாயெல்லாம் கட்சிக்கு தலைவராக இருக்க மாட்டான். புரியுதா? தலித்துன்றதுக்காக திரு மல்லிகார்ஜுன கார்கேவுடைய செல்வாக்கால் அவருடைய பரிந்துரையினால் மட்டும்தான் இந்த ரவுடி என்று தமிழக காங்கிரசின் தலைவராக இருக்கிறார். ராகுல் காந்தி தலையிடவில்லை என்பதைத்தான் நான் விமர்சனமாக வச்சுக்கிட்டு இருக்கேன். உன் கட்சி நல்லா இருக்கும்னா நீ இதெல்லாம் சரி பண்ணணுன்றேன். பொதுவாக இந்த மாதிரி தலைவர்களை உருவாக்கிட்டாலும் இவங்க நிழல் தலைவர்களா இருப்பாங்க. தலையிடவே மாட்டேன்ட்டார் அவரு. அதான் இங்க